இளைய தளபதி விஷால் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறோம். குரல் ரொம்ப அருமையான ஒரு குரல். ஒரு செயற்கை குரல் பேச மாட்டார். சில பேர் நிறைய நடிகர்கள் நடிகைகளுக்கு செயற்கை குரல் வைத்திருப்பார்கள், இயற்கையாக ஒரு குரல் வைத்திருப்பார்கள். அதுபோல் இல்லாமல் எப்பொழுதுமே இயற்கையான குரலோடு பேசக்கூடிய ஒரு நல்ல வெண்கல குரல் என்று அவரை சொல்லுவார்கள். நல்ல நிறம். நான் நேரிலே பார்த்தது 62ஆம் ஆண்டு தேனி தொகுதியிலே பார்த்தேன் அவரை. நான் எம்ஜிஆருக்கு ஒரு தம்பி மாதிரியே இருப்பார் அவர். அந்த சுருட்ட முடி, செவத்த உருவம். எப்பொழுது பேசினாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் நேரடியாக மனம் திறந்துதான் பேசுவார். ஒரு மன்னனாக பிறக்க வேண்டியவன். திரையுலகிலே இளவரசனாக மன்னனாக கொடிகட்டி பறந்ததுக்கான அடையாளம் தான் அது. சூரியநாராயண தேவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். மதுரை மண்ணிலே ஒரு இனத்துக்காக போராடிய தேவர் ஐயா, பசும்பொன் ஐயா அவர்களுடைய நெருங்கிய நண்பர். வருவார், தேவரையா வருவார், அவர் வீட்டில் சாப்பிடுவார். எந்த விழாவுக்கு செல்வதாக இருந்தாலும் இவர்கள் வீட்டுக்கு வந்துதான் செல்வார்கள். சிறு வயதில் இருந்தே ஒரு இனத்துக்கு போராடிய ஒரு தலைவனுடைய பேச்சையும் செயலையும் ரசித்து வளர்ந்தவர் தான் இந்த ராஜேந்திரன். ஒரு காலகட்டத்திலே தேவரையா ஒரு வயது மூப்பின் காரணமாக தவறிய போது அவருக்கு கொள்ளி வைத்ததும் இந்த ராஜேந்திரன் அவர்கள் தான். தேவரையா திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு தாய்க்கு பிறந்தார். ஒரு இஸ்லாமிய தாயினுடைய பால் குடித்து வளர்ந்தார். பெண்கள் அத்தனை பேரும் எனக்கு தாய், ஆனால் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அந்த பெருமகன் அவர்களுக்கு கொள்ளி வைத்தது இந்த ராஜேந்திரன். தேவரையாவுடைய பேச்சை கேட்டு வளர்ந்து ஒரு காலகட்டத்திலே TKS நாடக சபாவிலே கொண்டே தன்னை இணைத்துக் கொண்டார். அங்குதான் சிவாஜி கணேசன் அவருக்கு அறிமுகம். இரண்டு பேரும் ஒரே நிலையில் வளர்ந்தவர்கள். திருவிளையாடல் திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது நாடகமாக நடிக்கப்பட்ட போது அதில் தருமி வேஷமும் மற்ற சிவாஜி சார் வேஷங்களை எல்லாம் ஈடுகட்டி நடித்தவர் இந்த ராஜேந்திரன். நாங்க SSR வீடு வந்தபோது நீங்க எல்லாம் இப்ப எத்தனை பேருக்கு அவங்கள பத்தி தெரியாது. ஒரு மூட்டை அரிசிக்கு தான் அன்னைக்கெல்லாம் 100 படி அரிசியை தினம் அவங்க வீட்டுல வடிப்பாங்க. எதுக்குன்னா ஊர்ல இருந்து வர்றவங்க அத்தனை சொந்தக்காரம், அவரை பார்க்க வர அத்தனை ஃபேன்ஸுக்கும் எல்லாருக்கும் அந்த சாப்பாடு சாப்பிடணும். சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு 2 பேரும் வந்து நின்று பார்ப்பாங்க. இலையில கொஞ்சமாவது பாக்கி இருந்தால் தான் அவங்க போவாங்க. ஏன்னா அவ்வளோ திருப்தியாக சாப்பிடணுன்ட்டு. அவங்கள மாதிரியெல்லாம் இனி ஒரு நடிகைகளோ யாருமே இருக்க முடியாது. அவருடைய தமிழ் நிச்சயமாக அந்த சினிமா உலகத்தில் யாராலையும் மறக்க முடியாத ஒரு தமிழ் உச்சரிப்பு. பக்கத்துல இருந்து பேசினா எங்களுக்கே ஒரு பயம் வந்துடும். அப்படி ஒரு இது எல்லா கேரக்டர்ஸும், அந்த மணப்பந்தலாக இருக்கட்டும், சாரதாவலியாக இருக்கட்டும், அவருடைய இன்னொன்று இப்போ கை கொடுத்த தெய்வம் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த கை கொடுத்த தெய்வத்தில் அந்த சீனை நான் பர்டிகுலராக எதிர்பார்த்தேன். என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவரோட நாங்கள் ஆக்ட் பண்ணுறதுன்னா நிச்சயமாக எங்களால் மறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, விஜயகுமாரி இப்போ அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவரும் ஆக்ட் பண்ண படங்கள் வந்து அவ்வளோ எல்லாம் பிரமாதமான படங்கள். டெய்லி 10 முட்டை சாப்பிடுவோம். 14 வயதுல இருந்து கடைசி வரைக்கும் டெய்லி 10 முட்டை சாப்பிடுவேன். ஏன் பாப்பா முட்டை சாப்பிட்றீங்க? நான் வந்து நாடகங்கள்ல நான் நடிக்கும்போது எனக்கு சாப்பாடு கிடைக்காதியா? காலைல ஒரு 2 இட்லி கொடுப்பாங்க, அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, எனக்கு பசிக்கிறோம். அப்போ அப்பா யோசனை பண்ணி என்ன செஞ்சிருக்காரு, மலிவு விலையில என்ன கிடைக்கணும், முட்டை தான் கிடைக்கும். அதனால டெய்லி 10 முட்டை உடம்புக்கு நல்லதுன்னு அன்னைக்கு ஆரம்பிச்சேன். 14வது வயசுல ஆரம்பிச்சேன்னு சொன்னார். அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு கூட 10 முட்டை சாப்பிடுவோம். நம்மளாம் சாப்பிட்டு நம்ம மன வலிமையும் உடல் வலிமையும் உள்ளவர். நானும் ரவியும் என்னை விட்டு ஓடி போக முடியுமா பாட்டை தினம் அவர் முன்னாடி ஆடி அவருக்கு அதுதான் பொழுதுபோக்கு. வாண்டிங்க வா ஆடு அப்படின்னு வேற உடனே டான்ஸ் ஆடுவோம் அவர் முன்னாடி.
அண்ட் இன்னைக்கு விஜிகாவுக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு பாகியலட்சுமியை பார்த்த உடனே எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. அங்கே ஒருத்தங்க வந்து குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு வந்து கடை கட்டி பேசுகிறாங்க. உண்மையிலேயே எங்கள் குடும்பத்தெல்லாம் சேர்த்து வச்ச விஷால் சாருக்கு கோடி புண்ணியம்.